கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லிக் கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன் மாரியையும் பின் மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களை கடிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று எச்சரித்து சொல்வதற்காகவும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அவர்கள் மத்தியிலே அனுப்பினார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் தனக்கு சொன்ன செய்தியை இஸ்ரவேல் தேசத்தாருக்கும் யூதா தேசத்தாருக்கும் சொன்னார். இப்போது கர்த்தர் மறுபடியுமாக எரேமியாவுக்கு புதிய செய்தியை கொடுத்து அவரை யூதா தேசத்திற்கு அனுப்புகிறார். யூதா தேசத்தாரிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். இதுவே எரேமியாவின் பிரதான செய்தி. கர்த்தர் எரேமியாவை அனுப்பும்போது, நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லி அனுப்புகிறார். யூதாவின் ஜனங்கள் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பற்றி சொல்லும்போது, அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரை பற்றி தியானிப்பதில்லை, கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் காண்பதில்லை, கர்த்தருடைய செய்தியை கேட்பதும் இல்லை. அவர்கள் அறிவில்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் யூதாவின் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தம்முடைய செய்தியை தெளிவாக சொல்லி அனுப்புகிறார். கர்த்தர் அவர்களுக்கு சரீர பிரகாரமான பராமரிப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய சரீரங்களில் கண்களும் காதுகளும் இருக்கிறது, ஆனால் அவை காணாத கண்களாயும் கேளாதிருக்கிற செவிகளாயும் இருக்கிறது. அவர்களுக்கு கண்களும் காதுகளும் இருந்தும் அவற்றை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வாறு பயன்படுத்தவில்லை. யூதாவின் ஜனத்தார் கலக குணம் உள்ளவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய முரட்டாட்டமான சுபாவம் அவர்களுடைய கண்களையும் செவிகளையும் அடைத்து போடுகிறது, அவர்களை உணர்வில்லாமல் ஆக்கிவிடுகிறது. யூதாவின் மனுஷரைப் போலவே எல்லா மனுஷரும் முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் தேவனுடைய கிருபை வந்து தங்கி கிரியை நடப்பித்தால் மாத்திரமே அவர்களுடைய சுபாவத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். அப்போதுதான் அவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும். கர்த்தருடைய கிருபை அவர்கள் இருதயத்தில் கிரியை நடப்பிக்கும் வரையிலும் அவர்கள் முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். யூதா ஜனங்களைப் போலவே எல்லா ஜனங்களும் பொதுவாக அறிவில்லாத ஜனங்களாகவே இருக்கிறார்கள். மந்த புத்தி உள்ளவர்களாகவும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் மெய்யான அறிவும் மெய்யான ஞானமும் இல்லை என்றால் நமக்கு நன்மையான காரியங்கள் மீது பிரியம் இருக்காது. நம்முடைய இருதயம் சத்தியத்தை விரும்பாது, நீதியையும் நியாயத்தையும் நேசிக்காது. கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும் வரையிலும் நமக்கு சத்தியத்தின் மீதும் நன்மையான காரியங்கள் மீதும் வெறுப்பு இருக்கும். நம்முடைய இருதயம் முரட்டாட்டம் பண்ணும், பாவத்தையும் தீமையையும் பற்றி கொள்ளும். யூதாவின் மனுஷரிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் காணப்படவில்லை. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் யூதாவின் மனுஷரை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷரை பார்க்கும் போதே அவர்கள் அறிவில்லாத ஜனங்கள் என்பதை புரிந்து கொள்கிறார். அதோடு அவர்கள் தமக்கு பயப்படாதிருக்கிற ஜனங்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யூதாவின் மனுஷர் துணிகரமாயும் முரட்டாட்டமாயும் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அதிராதிருக்கிறார்கள், இருமாப்பாய் நிற்கிறார்கள். கர்த்தர் சர்வ வல்லவர், அவருடைய கிரியைகள் எல்லாமே மிகவும் பெரியது. அவர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர்.
அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறார். அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். அவர்களுக்கு மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அறுவடை காலத்தை கொடுக்கிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தரை பற்றி நினைக்கும் போது அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நினைக்க வேண்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே வேண்டும். ஆனால் அவர்களோ அறிவில்லாத ஜனங்களாகவும் முரட்டாட்டமுள்ள ஜனங்களாகவும் கலக இருதயமுள்ள ஜனங்களாகவும் இருக்கிறார்கள். ஆகையினால் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. அவருடைய சிந்தையிலே தீய எண்ணங்கள் உண்டாயிற்று. அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. முரட்டாட்டமும் கலக குணமும் இருக்கிறது. இதன் நிமித்தமாய் அவர்களுடைய இருதயங்களில் நல்ல சிந்தனைகளுக்கு பதிலாக தீய சிந்தனைகள் நிரம்பி இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நினைத்து பயப்பட வேண்டும். மேலும் கர்த்தருடைய நன்மையான கிரியைகளை நினைத்தும் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் கடலுக்கு எல்லையை நியமித்திருக்கிறார். சமுத்திரத்தின் மணலை அதற்கு எல்லையாக வைத்திருக்கிறார். சமுத்திரத்தின் அலைகள் வேகமாக வீசும். கடற்கரை மீது மோதி அடிக்கும். கடற்கரையில் உள்ள மணல் கடல் அலைகளை தடுக்கவில்லை என்றால் இந்த பூமியே அழிந்துவிடும். பல சமயங்களில் கடல் அலைகளோடு புயல் காற்றும் சூறாவளி காற்றும் சேர்ந்து கடல் அலைகளின் வேகத்தை அதிகரிக்கும். கடல் அலைகள் கடற்கரை மணலின் மீது எத்தனை தரம் மோதி அடித்தாலும் அது மறுபடியும் கடலுக்கே திரும்பி போய்விடும். கடல் அலைகள் கரையை கடப்பதுமில்லை. அது யாருக்கும் சேதம் உண்டு பண்ணுவதும் இல்லை. சமுத்திரமும் சமுத்திரத்தின் அலைகளும் சமுத்திரத்தின் எல்லையாகிய மணலும் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள். இவை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் காணக்கூடிய காரியங்கள். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயும் அற்புதமாயும் இருக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளை கட்டுப்படுத்துவதற்கு மணல் சுவரை வைத்திருக்கிறார். இது சாதாரண மணல் சுவராக இருந்தாலும் வெண்கல சுவர் போல வலிமை உள்ளது. கடல் அலைகள் எவ்வளவு வேகமாய் மோதி அடித்தாலும் அவற்றால் கர்த்தர் வைத்திருக்கிற மணல் எல்லையை தாண்டி வர முடியாது. மணல் மென்மையானதாக இருந்தாலும் அது அதிக வலுவுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலும் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிர கோபத்தை தணிக்கும். நாம் அன்பாய் பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் பொங்கி எழுகிற கோபத்தை கூட ஆற வைத்துவிடும். கோபமான வார்த்தைகள் கற்பாறையை போன்றவை. கற்பாறைகள் உடைந்து போகும், மணல் ஒருபோதும் உடைந்து போவதில்லை. கர்த்தர் சமுத்திரத்திற்கு மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். இது தேவனுடைய நிரந்தரமான பிரமாணம். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சமுத்திரத்தை பூமியில் இருந்து பிரித்தார். அப்போதே கர்த்தர் நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை கடலுக்கு எல்லையாக வைத்துவிட்டார். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் 1:9-10. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சங்கீதம் 104:6-9 வரை. கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? யோபு 38:8-11 வரை. அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக கர்த்தர் சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறார்.
இது நித்திய பிரமாணமாய் இருப்பதினால் இந்நாள் வரைக்கும் சமுத்திரத்தின் அலைகளுக்கு அதன் மணலே எல்லையாய் இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடற்கரையில் உள்ள மணலே சமுத்திரத்திற்கு எல்லையாய் இருக்கும். இது கர்த்தருடைய மகத்துவமான கிரியை. சமுத்திரத்திற்கு நித்திய பிரமாணத்தை கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் அதிர வேண்டும். கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்தில் எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்றும் எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்றும் கேட்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மையான கிரியைகளை நடப்பிக்கிறவர். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஓசியா 3:5. நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தரை பயபக்தியோடு ஆராதனை செய்வது என்று பொருள். அவர் நமக்கு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டிருப்பதினால் நாம் கர்த்தருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அவரை பயபக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அந்தந்த பருவத்திலே மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுக்கிறார். முன்மாரி விதைப்பு காலத்திற்கு பின்பு பெய்யும். பின்மாரி அறுவடை காலத்திற்கு முன்பு பெய்யும். இதனால் பயிர்கள் செழித்து வளரும். தானிய அறுவடை சிறப்பாய் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறுப்புக்கு நியமித்த வாரங்களை தற்காக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் அந்தந்த பருவத்தில் தானிய அறுவடை சிறப்பாய் நடைபெறுகிறது. தானியங்கள் விளைவதும் விளைந்த தானியத்தை நாம் அறுவடை செய்வதும் கர்த்தருடைய கிருபை. அறுவடை நாளின் போது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவருடைய வல்லமையையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை பயபக்தியோடு துதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரே மழையை கொடுக்கிறவர். அவரே விதைக்கிறவனுக்கு விதையையும் அறுவடைக்கு தானியத்தையும் கொடுக்கிறவர். நாம் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நினைத்து அவருக்கு பயப்பட வேண்டும். ஆனால் யூதாவின் ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மழையையும் அறுவடையையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. யூதாவின் பாவங்கள்: அறிவில்லாமல் இருக்கிறார்கள், மதியீனமாக இருக்கிறார்கள், சத்தியத்திற்கு திரும்பாமல் குருடராக இருக்கிறார்கள், சத்தியத்தை கேட்காமல் செவிடராக இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பயப்படவில்லை, முரட்டாட்டமும் கலக இருதயமும் உடையவர்களாக இருக்கிறார்கள். முரட்டாட்டம் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களிடத்தில் இல்லை. அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் மத்தியில் துன்மார்க்கரை அனுமதித்திருக்கிறார்கள். மனுஷரை பாவம் செய்ய வைப்பதற்கு பதுங்குகிறார்கள். மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. சொந்த ஆதாயத்திற்காக பாவம் செய்கிறார்கள். கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஆளுகிறார்கள். அதிர வைக்கும் காரியங்கள்: தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம், தேவன் ஒருவர் உண்டு என்னும் சத்தியம். கர்த்தர் சமுத்திரத்திற்கு நித்திய பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். கடல் அலைகள் மணலை தாண்டி வராது. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள் நிச்சயமாகவே அதிர வேண்டும். முரட்டாட்டமும் கலகமுமான இருதயம் உள்ளவர்கள் ஓயாமல் மோதிக்கொண்டிருக்கும் கடலை போன்றவர்கள். கர்த்தருடைய அன்பையும் வல்லமையையும் எப்போதும் எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறார். அந்தந்த பருவத்திலே மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுக்கிறார். அறுப்புக்கு நியமித்த வாரங்களை மனுஷருக்கு தற்காக்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தருடைய ஆத்துமா நீதியை சரி கட்டுகிறது.